இன்னைக்கு மண்டே மார்னிங்க. மண்டே மார்னிங்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும் ஒர்க்கெல்லாம். மண்டே மார்னிங்கிறனால எல்லாம் 2 நாள் லீவ் விட்டுட்டாங்களாங்க. அதனால எல்லா ஒர்க் எல்லாமே எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகுங்க. சரி நான் இன்றைக்கி எந்திரிச்சிட்டு சரி சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. மாவு பிணைஞ்சி வச்சுட்டுங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டுங்க சோயா காலிஃப்ளவர் கொட்டைங்க 3 எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேங்க தனித்தனியாக. அப்புறம் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளுங்க. இதுக்கு என்ன நான் அரைச்சி பேஸ்ட் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க, பட்டை சோம்பு இருக்குது இல்லைங்களா அதுங்க, அப்புறம் கசகசாங்க, இந்த 3 தாங்க போட்டு அரைச்சிருந்தேன். அரைச்சி ஊற்றிட்டு நான் சிக்கனுக்கு அரைச்சி வச்சுருப்பேங்க மசாலா, அந்த மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டேங்க. அது கூடவே போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேங்க. இது இப்படி தாங்க அரைச்சி ஊற்றியிருந்தேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துங்க. இப்படி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. சப்பாத்தியெல்லாம் நீட்டாக காலி ஆயிருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தங்காட்டி காலையிலேயே சப்பாத்தியெல்லாம் காலிங்க. இவங்க அப்பாவுக்கு மத்தியானம் தாங்க வருவாங்க, நாங்கள் 3 பேர் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு எங்கள் பாப்பா இன்றைக்கி சப்பாத்தி வேணான்ட்டாளுங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு சாதம் வச்சு என்ன கொண்டு போகிறேன்னு கேட்டதுக்கு அம்மா நான் தயிர் சாதம் கொண்டு போகிறேன்ட்டாளுங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தயிர் ஊற்றி பேக் பண்ணி கொடுத்துக்கலான்ட்டு பெரிய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் குருமாவும் பேக் பண்ணிட்டேங்க. சின்ன பாப்பாவுக்கும் தயிர் சாதமும் தொட்டுக்கிறதுக்கு இதுலேயே காய் இருக்குங்காட்டி அந்த குருமா அப்படியே போட்டேங்க காயோட. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு கொய்யாப்பழம் போட்டு கொடுத்துருந்தேங்க. யார் யாருக்கெல்லாம் இப்படி மார்னிங் விலாக் மண்டே எப்படி போச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி ஒன்றுங்க, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுனால சாப்பாடு கொஞ்சம் போட்டிருந்தேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்ங்க.